வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரோலில் அவங்களோட மான்வார் எஸ்டிமேஷன் தான் பார்க்கணும். அனிமல் எபிசோட்ஸ் வந்ததாங்க. நம்ம சீசன் 1 சீசன் 2 தாண்டி சீசன் 3ல் என்ன நடக்குதோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு கேட்டு தான் காட்டுறாங்க. யார் நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க? அவன் கேட்க அப்படியே அவன் ஷாக்லாம் அவன் யாரையும் பார்த்து பயப்படுறேன். யார் நீ எங்கே வந்துருக்குற? நம்ம சீசன் 2 எண்டிங்கில் பார்த்தா அதே நம்ம ஃப்ராஸ்ட் டீமன் இங்கே வந்திருக்காரு. அவனு இவனை தேடி வரல, நான் வர்றதுக்குலாம் அவன் இங்கேருந்து போயிட்டான் போயிருக்குது. இப்போ பின்னாடி போட்டுலன்னு இன்னொரு டீமன் இங்கே வெளியே வரான். யாக்குமா என்ன விஷயமா இங்கே வந்திருக்கிறேன் என்ன கேட்க, ஈஸ்டில் இருக்க சின்ன லேண்டை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். நான் அங்கே தான் ஷேரமோனாக்கு இருக்க கேள்விப்பட்டினேன். அது நீ பார்த்துப்ப நான் நினச்சேன். ஊரில் சவுத் சைடு ஏதோ பிளான் பண்ணுறாங்க இருக்காரா, நாங்கள் போயே ஆகணும். ஷேரமோனா இதை பற்றி நீங்கள் கவலைப்பீங்க, அதில் நம்ம ஆர்கிடெக்ட் பார்த்துப்பான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சுருக்கிறேன். தி கிரேட்டஸ்ட் பில்லே நைட் அவன் இருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை எங்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இவனுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கிறேன். சரி, அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன ஒரு ஆப்ஷன் வரணும், அதை நான் பார்த்துக்கிறேன். அதுவரை இங்கே முக்கியமாக யாரும் நம்ம தேடி வந்திருக்காங்க போயிருக்குது. ஆனால் நம்ம பார்த்துட்டு போகலாமா? இல்லை யாரோ நடந்த வர மாதிரி இருக்குது. அவன் எது சொல்கிறான், ஒரு ஹுட்டியை போட்டுவேன் இங்கே வந்து நிற்கிறான். அவன் இப்போ என்ன கேட்குறான்? ஈஸ்ட் சைடு சின்ன லேண்டுக்கான். அப்போனா நீங்கள் சவுத் கொரியாவுக்கு போயிருக்கீங்க கேட்க. அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற? கூட சண்டை போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம இங்கேருந்து ஒன்று கிளம்பணும். நிறைய என்ன தடுக்க முடிச்சா என்னை தடுத்து காத்துறா சொல்ல. ஹூரி புத்தகம் 2 டக்கஸ்வார் எடுத்து அதுக்கு நான் உங்களை விட்டாதானே அப்படின்னு அட்டாக் பண்ண போகிறேன். அவன் இங்கே அட்டாக் பண்ண அதை அசால்ட்டாக அவன் பிளாக் பண்ணிடுறான். அப்படியே அவரை பார்த்து சிரிக்க. அவன் இந்த ஒரு அட்டாக் பிளாக் பண்ணதான் பார்த்து அவன் அடிச்சியோடு பார்த்துக்கிறான். இந்த இடத்த ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி சீசன் 1 எண்டிங்கில் நம்ம சஞ்சீனும் ஒரு ரெட் கேட்டில் மாற்றிருப்பாரு. அந்த சீனுக்கு இப்போ வரும். அந்த மான்ஸ்டர் பயங்கரமாக கட்டிக்கிட்டு இருக்குது. நீதான் என் ஆளுகளை கொண்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன். ரெட்ஸ் எல்லாமே நீ கொண்டு இருக்கிற. மட்டுமே இல்லாமல் இந்த ஹியூமனுக்கு என் பாஷை தான் புரியுது. ஆமாம், உன் பாஷை எனக்கு புரியுது. அதுக்கு என்ன எல்லாரும் நம்ம பாட்டிக்கிற வச்சு கொண்டாடலாமா? அப்போ கேட்க பாஸ் மாஸ்டர் பற்றி கேட்க நான்டாண்டா கொல்லுவேன். எல்லாரும் வெளியே வாங்க, நான் உத்தரவு கொடுக்க எல்லாரும் வெளியே வாங்க கட்டி எல்லாரையும் கூப்பிட்றேன். இந்த மான்ஸ்டர் சத்தம் இந்த காடு முழுக்க கேட்குது. என்ன நடக்குதுங்க? யாருமே யாருமே வெளியே வரல. மாஸ்டர் இப்போ என்ன நடக்குது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்குது. நம்ம ஹீரோ கெத்தா இப்போ எதாவது கத்துனா எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க நினைக்கியா? சரி, இப்போ என்ன அவங்க வர சொல்லணும் அவ்வளோதானே. காய்ஸ் எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு செஞ்சு கூப்பிட்றேன். ஆரம்பிக்கவங்க எல்லாமே வெளியே வராங்க. எல்லா மான்ஸ்டர் போர்ட்டுலேயே தான் வெளியே வந்துருக்காங்க. நம்ம இக்ரிஸ், அயன், டேங்க், பெல்லி எல்லாமே இங்கே தான் வந்துருக்காங்க. இப்போது சொன்னமே ஆளுங்களாக வந்துட்டாங்க. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு சான்ஸே இல்லாத விஷயம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த பாஸ் மாஸ்டரை புலம்பிட்டு இருக்கேன். திடீர்னு அது கையில் ஏதோ ஒன்று விழுந்துருக்குது. அது என்னென்னு எட்டி பார்க்க ஒரு மான்ஸ்டர் தலை தான் அங்கே கையில் விழுந்துருக்குது. இதை வேறு யாரும் செஞ்சல, நம்ம பெரு தான் போஸ்ட் கொடுக்க. எல்லா ஷேராருமே நம்ம சஞ்சனுக்கு பின்னாடி இருக்குது. இப்போது இந்த மாதம் நின்றுட்டுருக்கிறேன். உன் சாவு என் கையில் தான்டா, உன் கொல்லாமல் நான் விட மாட்டேன்டா. இவனை கொஞ்சம் பேசி விட்டு ரொம்ப ஓவராக தான் பேசுவான். சரி, எல்லாம் அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொன்னேன். நம்ம ஷேராவும் எல்லாமே அந்த மான்ஸ்டர் டீமை போட்டு போந்து கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஷேர்ஸும் வெறித்தமாக அந்த மான்ஸ்டர் போட்டு போந்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம அயனை பற்றி சொல்லவே சொன்னேன். வேற லெவலில் மாஸ் காமிச்சிட்டு இருக்கான். அயன் அடிக்க 3 மாசஸ் வெறி கொண்டு வந்துட்டு போகிற நம்ம அயன் வெறும் ஒரு சிங்கிள் அட்டாக்காக அந்த 3 மாதம் ஒரு சிங்கிள் அட்டாக்கு காலி பண்ணிட்டான். ஹீரோ ஷேராலுமே சண்டை பார்த்துக்கு போகிற டைமில் அந்த மாஸ்டர் முன்னே போயிட்டு இருக்க நேரத்தில் 2 மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு போகிற கரெக்டாக நம்ம பெல்லின்னு வந்து நான் அந்த 2 மான்ஸ்டர் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கேன். நம்ம சஞ்சினும் நடந்து வந்துருக்க டைமில் அந்த மான்ஸ்டர் மறுபடியும் வெறி கொண்டு கட்டி உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ நினைக்கிறான், நான் வந்ததுலேருந்து இந்த டைலாக் தான் நீ பேசிட்டு இருக்கிறேன். சஞ்சினோ அந்த பாஸ் மாஸ்டர் அட்டாக் பண்ண சொல்ல இக்ரிஸு பெருவோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வேகமாக போயிட்டு இருக்கு. பெரு பாஸ் மாஸ்டரோட கையை விட்டேன். பின்னாடி வந்து நம்ம இக்ரிஸ் பாஸ் மாஸ்டரோட காலை விட்டேன். அது நிலைய நினைக்க முடியுமா? அந்த மாஸ்டர் பேலன்ஸ் எல்லாமே கீழே மண்டி போட்டு இருக்காரு. பின்னாடி வந்த டஸ்க்கு நீங்களாம் மாஸ்க் காமிச்சிங்க, நானும் என் பங்குக்கு மாஸ்க் காத்துன்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் தான் ஹைட்டாக வந்து தன்னோட கிராவிட்டி மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் தலையை அப்படியே அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அது அந்த மான்ஸ்டர் வந்துட்டுக்கணும். நம்ம செஞ்சு பொறுமையாக நடந்து வந்து அந்த மான்ஸ்டர் முன்னாடி நின்று நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லினா உன்னை நான் வழியே இல்லாமல் சாவடிப்பேன் அப்படின்னு நம்ம சின்ன பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே அந்த மான்ஸ்டர் கதை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சா? நான் இருக்கிட்ட கேட்க கையில் நிறைய போகுது. இந்த சிஸ்டமில் ஏதோ ஒன்று பண்ணிக்க போயிருக்குது அப்படின்னு ஜிம்மு பேசிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம சஞ்சனோ ஐட்டம் பாஸ்ன்னு ஒரு கீ வெளியே எடுக்கிறான். டீவிங்கிங் கேட்சல்லாம் இந்த கீ நம்ம இந்த சஞ்சனுக்கு கிடச்சிருக்கோம். ஜியூஜி ஐலாண்ட் ரைடில் நம்ம ஹீரோ 100 லெவல் வர போகிற இந்த ஒரு சாவி நமக்கு கூடிய எல்லா கொஸ்டியும் முடிச்சிருப்பான் நம்ம ஹீரோ. இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டேன். இந்த சாவி பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த சாவியோட நேம் கார்டர்ஸ் சாவி. டிஃபிகேட்டியும் இங்கே வரும் அன்னோன். இது சரி டு கெட்ஸ் இருக்கும். அது இதுக்கு டைம் லிமிட்டும் இருக்குது.
ஷான் டெம்பிள் வேறு இல்லை, நம்ம ஹீரோ இருக்கும்போது டபுள் டஞ்சனில் போய் மாட்டிருப்பானே அதே டெம்பிள் சாவி தான். அதுதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ நினைக்கலாம், இப்போ எனக்கு அதை பற்றி நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் நான் அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ நான் மாறிட்டேன். இந்த சிஸ்டம் ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி நான் வர சுலபமாக இருக்குது. சரி, அப்போ நானும் அதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்ல பேச சடனாக ஒரு கேட்டு காட்டுறாங்க. அப்படியே ஒரு அந்த டபுள் டென்ஷனோட அந்த குகையை காட்டுறாங்க. அந்த டபுள் டென்ஷன் டோரையை காட்டுறாங்க. அப்படியே மெல்ல இந்த டோர் ஓப்பன் ஆக பொறுமையாக ஓப்பன் ஆகுது. திருப்பியும் சேரை காட்டுறாங்க. காடோட சிலையை காட்டுறாங்க. சிலையை பக்கத்தில் போகுது. அந்த சிலை நம்ம சஞ்சனுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு வில்லத்தனமான சிரிப்போட இங்கேயே நம்ம இந்த எபிசோட் வரைக்கும். வா கேஸ்.